இப்ப விசிபிளா இருக்கு சார். ஓகே ஃபைன். ஓகே ஸோ அதுதான் பிக்கிங் ரூல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அசைன்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு பிக்கிங் ரூலில் பெருசாக செட்டப்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ப்ரைமர்லி இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிக்கிங் ரூல் அசைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி உங்களோட க்ரைட்டீரியா எப்படி ஒர்க் ஆகணுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. ஓகே ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப் எந்த டிரான்சாக்ஷன் டைப் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு லெட்ஸே ஒரு 2 சப் இன்வென்ட்ரி இருக்குது. அப்போது எந்த சப் இன்வென்ட்ரிலேருந்து இது பிக் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் சொல்லணும். ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சார்ட்டிங் ஆர் இந்த பிக்கிங் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம இதில் தான் கொடுப்போம். ஓகே ஸோ அகைன் இது வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே ஸோ நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி ஐட்டம் ஆர் ஸ்பெசிஃபிக் டு தி கஸ்டமர் கொடுக்கல. ஸோ இன்ஸ்டெட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வென்ட்ரி சப் இன்வென்ட்ரியை வச்சு நான் கொடுத்துட்றேன். ஓகே ஸோ ப்ராப்ளி சப் இன்வென்ட்ரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சப் இன்வென்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ சப் இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சப் இன்வென்ட்ரி இதில் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் வந்துட்டு கொடுத்துடலாம். ஓகே ஏன்னா இது இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஐட்டம் ஆர் கஸ்டமர் ஸோ அது வைஸ் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் நான் வந்துட்டு சப் இன்வென்ட்ரி வைஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதில் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதில் மேனேஜ் சப் இன்வென்ட்ரி ஓகே ஸோ இதில் அகெயின் ஓகே சப் இன்வென்ட்ரி யூனிட். ஓகே ஸோ இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேஜிங் ஏரியாவா இல்லாட்டி இது வந்துட்டு உங்களுக்கு ரிசீவிங் ஏரியா. ஸோ ஸ்டேஜிங்னா உங்களுக்கு இதான் ஸ்டோரேஜ் தான் நான் ஸ்டேஜிங் சொல்கிறேன். ஓகே ஸோ ரிசீவிங் ஏரியாவா இல்லை ஸ்டேஜிங் ஏரியாவாங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டேஜிங் ஏரியா தான் ஆசெட்டஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது நம்ம அந்த லொக்கேட்டர் லாட் எல்லாம் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த லொக்கேட்டர் கண்ட்ரோல் வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அங்கே வந்துட்டு லொக்கேட்டர் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்சிங்னா உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது உங்களுக்கு எதுலேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு நான் சோர்சிங் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இப்போது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோங்கிறதுனால சோர்சிங் ஆசெட்டஸ் விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த சப் இன்வென்ட்ரியை அதில் டேக் மட்டும் தான் பண்ணுறோங்கிறதுனால ஜஸ்ட் பிளெயின் சப் இன்வென்ட்ரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ சப் இன்வென்ட்ரி வந்துட்டு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே டேக் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஒரே ஒரு க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்கேன். பட் ஆப்ஷனலி நீங்கள் வந்துட்டு இந்த ஐட்டம் கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் பிக் பண்ணோம். இல்லாட்டி இந்த ஐட்டம் யூஸ்வலாக ஐட்டம் கொடுக்க மாட்டோம். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு பை கஸ்டமர் ஆர் பை இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் ஆர் பை இன்வென்ட்ரி டைப் ஆர் கேட்டகரி இதை வச்சு தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஸோ ஒரு சில கேசஸில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப்பை வச்சு கூட இருக்கலாம். ஸோ சார் நம்ம டிரான்சாக்ஷன் டைப் கஸ்டமர்னா நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணணுமா? ஆமாம் க்ரியேட் பண்ணணும். செட்டப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் இங்க ஆட் பண்ணணுமா? ஆமாம் இதில் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர் டேட்டாலாம் லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது முன்னாடி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது லெகசி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அந்த லெகசி சிஸ்டமில் லெட்ஸே ஒரு 500 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் டம்ப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் டேட்டா அந்த கஸ்டமர் டம்ப் நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னா
ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குவோம். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டு நம்ம சொல்றது வந்துட்டு இப்போ அவங்களோட சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆரக்கிளில் எப்படி வேணும், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களோட லெகசி சிஸ்டமில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. அந்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு ஆரக்கிளில் ஆட்டோமேட் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ அதெல்லாமே ஆரக்கிளில் ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரெக்குவயர்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ரெக்குவயர்மெண்ட் எடுத்துட்டோம். ரெக்குவயர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம சொல்யூஷனும் கொடுத்துட்டோம். ஓகே, சொல்யூஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன வாங்குவோம் அப்படின்னா, யூஸ்வலி இந்த மாஸ்டர் டேட்டாஸ் எல்லாமே வாங்கிடுவோம். ஸோ அலாங் வித் தி மாஸ்டர் டேட்டா ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டா எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம அவங்ககிட்ட பேசிடுவோம். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் தட் நம்ம வந்துட்டு கஸ்டமர் டேட்டா வந்துட்டு வாங்கிடும். ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் செட்டப் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சுட்டு நம்ம கஸ்டமர் டேட்டா வந்துட்டு லோட் பண்ணிடும். ஓகே, ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு அகைன் இந்த பிக்கிங் ரூல் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் பை கஸ்டமர் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் எதர் க்ரியேட் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி லோட் பண்ணியிருக்கணும் சிஸ்டமில். ஓகே, ஸோ ஒரு சாம்பிள் சொல்கிறேன் நான். அதாவது உங்களுக்கு சப்ளைகோன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளையர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கேரளாவோட இப்போ நமக்கு கார்ப்பரேஷன் ஸ்டோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கேரளாவில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு ஷார்ட் ஃபார்மாக அவங்க சப்ளைகோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த சப்ளைகோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிக்கிங் ரூல்ஸ் இருக்கும். பிகாஸ் இதோட நார்மல் பிக்கிங் ரூல்ஸ்க்கும் இதுக்கும் ப்ராப்ளி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போது நார்மல் பிக்கிங் ரூல்ஸ் வந்துட்டு ப்ராப்ளி நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியாக இருந்ததுன்னா எனக்கு இப்படி ஒர்க் ஆகணுங்கிறது நீங்கள் சொல்லலாம். பட் அதே இது உங்களுக்கு இந்த கஸ்டமருக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அது வந்துட்டு நீங்கள் இதில் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்போ பை கஸ்டமர்னு சொல்லிட்டு உங்களோட பிக்கிங் ரூல் வந்துட்டு கொடுத்துடலாம். அப்போது இந்த கஸ்டமருக்கு லெட்ஸே உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் இருக்குன்னா அந்த 10 ஆர்டரும் வந்துட்டு நீங்கள் ஒரே ரூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ நீங்கள் பிக்வேவ் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக இது எல்லாமே உங்களுக்கு குரூப் ஆகிடும். ஸோ 10 டிஃப்ரெண்ட் இதாக எடுத்துகிட்டு வராமல் ஒரே இதாக நீங்கள் குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பிங் பேராமீட்டர்ஸ் தாங்க. ஓகே, ஸோ பட் நம்ம கேஸில் பை கஸ்டமர் கொடுக்கல, அதனால் இந்த ஃபீல்டு வந்துட்டு நான் பிளாங்காக கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா பை கஸ்டமர் கூட நீங்கள் பிக்கிங் ரூல் எழுதிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? இல்லை டவுட் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஓகே ஃபைன். ஸோ பிக்கிங் ரூல் அசைன்மெண்ட் வந்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் அண்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் வேவ்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ பிக் ஸ்லிப் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ரூல் எழுதணுமோ அதே மாதிரி நீங்கள் பிக் வேவ் ரிலீஸ்க்கு வந்துட்டு ஒரு ரூல் எழுதணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே அசைன்மெண்ட் 1 விசிபிளா இல்ல. விசிபிளா இல்லையா? இது ஏன் கட் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ அதுதான். ஸோ பிக்கிங் ரூல் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒரு சில கேசஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டேட்டா வந்துட்டு கரெக்டாக சேவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு உங்களுக்கு இதில் 0 தான் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிஃபோ அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ரூலில் வந்துட்டு இப்போது நம்ம அசைன்மெண்ட் எதுவுமே பண்ணல. பட் அசைன்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கோம். பட் லெட்ஸே அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சேவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதில் அசைன்மெண்ட்டில் வந்துட்டு 0ங்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே இது இப்போ நம்மளோட கேஸில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் நீங்கள் மல்டிபிள் ஸோ டு எனி நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நம்ம கேஸில் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்துட்டு இதில் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ரூல் ஆர் டெஃபினேஷன் கொடுத்துருந்தீங்களோ
அது வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பிக் வேவோட அந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிக் வேவ் ரிலீஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் ஆட் ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஸ்டில் உங்களுக்கு விசிபிளா இல்லையா இது? இல்ல சார் இல்ல சார் விசிபிள் அந்த ஸ்கிரீன் ஏன் கட் ஆகுதுன்னு தெரியலையே இது. சரி ஓகே, நான் அதை ரீஷேர் பண்ணி பார்க்குறேன் ஸ்க்ரீன். இப்போ தெரியுதுங்களா? இப்ப தெரியுது சார். ஓகே சரி ஓகே, அது ஏன் இதாகுதுன்னு தெரில. ஓகே ஃபைன். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் வேவ் ரிலீஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே ஸோ இந்த பிக் வேவ் ரிலீஸ் ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அசம்பிளி ஆர் அந்த பேக்கேஜிங் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜிங் ஏரியாவிலேருந்து உங்களோட இந்த இது அதாவது ஸ்டேஜிங் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லலாம். நீங்கள் அதாவது ஒரு ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்கிறோம். ஸ்டேஜிங் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்டேஜிங் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் உள்ள இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷிப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஸ்டேஜிங் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் உள்ள ஐட்டம்ஸை பிக் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிக் வேவ்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போது இந்த பிக் வேவ் வந்துட்டு எப்படி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த செட்டப். ஓகே ஸோ அகெயின் இதுக்கு வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் எடுக்கல. ஸோ இதில் இருக்கிற ஒரு ரூல் வந்துட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவேன். ரிலீஸ் ரூல். ஓகே ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிபி. ஸோ அதுலேருந்து தான் பேசிக்லி நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் இருந்தது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனில் இந்த ஐட்டம், அதாவது என்ன ஐட்டம் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஐட்டம் வந்துட்டு எனக்கு இந்த குவான்டிட்டிஸில் ஒரு லெட்ஸே ஒரு 100 குவான்டிட்டிஸ் நம்ம சேல்ஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்னோட இன்வென்ட்ரியில் வந்துட்டு 100 குவான்டிட்டிஸ் இருக்கணும். ஓகே அப்போது இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் இந்த 100 குவான்டிட்டிஸ் எந்த இன்வென்ட்ரி ஆர்டர்லேருந்து எடுக்கணுங்கிறது சிஸ்டம் தெரியும். ஸோ ப்ராப்ளி ஃபஸ்ட்டு செட்டப் நம்ம பண்ணும்போது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதில் கொடுத்துருந்தோம். பட் மோர் தென் தட் ஸோ அதில் கொடுத்துருந்தாலும் ஸோ ஐட்டம்க்கு வந்துட்டு ப்ராப்ளி எங்கேருந்து எக்ஸாக்ட்லி பிக் பண்ணுங்கிறது தெரியாது இல்லையா சிஸ்டம்க்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு இதில் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணும், அதாவது எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஷிப்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வென்ட்ரி அண்ட் சப் இன்வென்ட்ரி மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் ஐட்டம் க்ரியேட் பண்ணல. ஸோ அது நம்ம டிரான்சாக்ஷன் போடும்போது அதை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டு அதை சொல்கிறேன். ஓகே இது செலக்ட் ஆகல. ஓகே
சரி ஓகே. இதில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அது பிக் ஆகும். ஸோ ப்ராப்ளி நம்ம அகெயின் இல்லாட்டி டவுன்லோட் பண்ணுறோம். ப்ராப்ளி மறுபடியும் க்ரியேட் பண்ணி பார்க்குறோம், வரல அப்படின்னா இப்போதைக்கு நான் அந்த டிஃபால்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் நான் மறுபடியும் வந்துட்டு இதில் அப்டேட் பண்ணிக்கிறேன், ஷிப் அண்ட் ஆர்கனைசேஷன் மட்டும். ஓகே. இல்லை வரல. சரி ஓகே, நான் இப்போதைக்கு இது கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ ப்ராப்ளி லேட்டர் பாயிண்ட் இன் டைமில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் சப் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் உங்களுக்கு இந்த கேட்சி இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு அது கரெக்டாக செலக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 001ங்கிற ஷிப் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது நம்ம லேட்டர் பாயிண்ட் டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் டைப். ஸோ ஆர்டர் டைப் வந்துட்டு இந்த பிக் வேவ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிக் வேவ் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் டிரான்சாக்ஷனுக்கு பண்ணுறோமா, இல்லாட்டி இப்போ இன்டர்னலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் அண்ணா நகர் அண்ட் அம்பத்தூர். ஸோ இப்போ அண்ணா நகரில் வந்துட்டு ப்ராப்ளி குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்குது, பட் அம்பத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஆர்டர் வந்துட்டு அண்ணா நகருக்கு தான் நிறையா வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்பத்தூர்லேருந்து அண்ணா நகருக்கு ஆர்டர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ அந்த கேஸுக்கு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிக் வேவ் ரிலீஸ் ரூலும் அதுக்குமே எழுதுவோம், பட் அதுக்கு வந்துட்டு ப்ராப்ளி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ ரிட்டர்ன் அகெயின் நம்ம லேட்டராக பார்ப்போம், பட் இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டருக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் நீங்கள் கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் ஜஸ்ட் ஆசிட்டஸ் விட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஆர் டாஸ்க்குங்கிறது உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாடியூல்லேருந்து வரும். ஓகே. ஸோ இன்கேஸ் அது வந்துட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும் அப்படின்னா நம்ம அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக ஐட்டம் இந்த ஐட்டம் தான் வந்துட்டு எடுக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஸோ ப்ராப்ளி இந்த ஆர்கனைசேஷன் ஆர் இந்த சப் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதோட ரிலேட்டட் சேல்ஸ் ஆர்டர் வந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு இந்த டேட்டாலாம் பிக் பண்ணிவிட்டு சேல்ஸ் ஆர்டரில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தான் ஒரு ரூலாக கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிமாண்ட் செலெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது டிமாண்டுன்னு சொல்கிறது வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர். ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர் தான் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம டிமாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த சப் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் தான். அதாவது நீங்கள் அங்கே இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நம்ம கொடுத்தோம் இல்லையா, டிமாண்ட் செலெக்ஷன். ஸோ அதில் நீங்கள் சப் இன்வென்ட்ரியாக என்ன கொடுக்குறீங்களோ, ஸோ லெட்ஸே நான் இப்போ இந்த ஸ்டேஜிங் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போது இந்த ஸ்டேஜிங்லேருந்து தான் வந்துட்டு எனக்கு ஐட்டம் பிக் பண்ணி அதில் வந்துட்டு இன்வென்ட்ரி கம்மியாகும். ஸோ கம்மியாகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸே 1000 குவான்டிட்டிஸ் இருக்குது, இப்போ நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ 900 பேலன்ஸ் இருக்கும். ஓகே. அப்போது எந்த யூனிட்லேருந்து பிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஐ மீன் இந்த ஆர்கனைசேஷனுக்கும் நமக்கு லொக்கேட்டர் இல்லை, நம்ம கொடுத்ததுலையும் நம்ம லொக்கேட்டர் எனேபிள் பண்ணல. ஸோ லொக்கேட்டர்னா அந்த எங்கே எக்ஸாக்ட்லி நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் லொக்கேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சப் இன்வென்ட்ரிக்கு இன்கேஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், இல்லாட்டி ப்ராப்ளி லெட்ஸே எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது இந்த லிஸ்ட்டில் காட்டும். ஓகே. ஸோ இதில் ப்ராப்ளி உங்களுக்கு 2 செக்மெண்ட் ஆர் எனி செக்மெண்ட் நீங்கள் கொடுக்கணுன்னா அது இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் எப்படி ஃபர்தராக ப்ராசஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டர் அதோட ரிலேட்டட் செட்டப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு இது ஓடிக்கால் அந்த பேக்கிங் ஸ்லிப் ஜென்ரேஷனு, அதுக்கப்புறம் பிக் வேவ். ஸோ பிக் வேவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பிங் ரூல்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டோம், பட் எப்படி ரிலீஸ் ஆகணும், இந்த பிக் ஸ்லிப் வந்துட்டு எப்படி ரிலீஸ் ஆகிட்டு இதுலேருந்து ஃபர்தராக நமக்கு எப்படி ஷிப் கன்ஃபர்மேஷன் ஆகணுங்கிறது தான்
நம்ம இந்த ரூலில் கொடுக்குறோம். ஓகே, அப்போது இந்த ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆல் சேல்ஸ் ஆர்டர். ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பிபி சீக்வன்ஸ் ரிலீஸ், அது நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இது ரெண்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் இதுதான் எடுத்திருக்கேன். பட் ஆப்ஷனலி நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம், ஸ்டாண்டர்ட் இது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்ஸ்லிப் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூல் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி எப்படி ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அகைன் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸு, அதாவது சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஸோ நம்மளுமே சேல்ஸ் ஆர்டர் நம்பர் வச்சு தான் எடுத்திருக்கோம். பட் நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கஸ்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் தேன் சேல்ஸ் ஆர்டர் நமக்கு எந்த ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ண வேண்டாங்கிறனால கஸ்டமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். பட் அது இல்லாமல் ப்ராப்ளி ஆர்டர் பிக்கிங், அதுக்கப்புறம் குட் பை குரூப் பை ஆர்டர் நம்பர், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுனா கூட ஸ்டாண்டர்டுக்கு போய்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் மேனுவலாக பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதில் இன்கேஸ் நம்ம ஆட்டோ கன்ஃபார்ம் பிக் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த ப்ராசஸிங் ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ப்ராசஸ் ரன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்துட்டு ஷிப் கன்ஃபர்மேஷன் பண்ணிடும், இன்கேஸ் இந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இது எனேபிள் பண்ணலை, ஆர் லெட்ஸே நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷிப் கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஷிப் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ரூல் எழுதியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரூலை ப்ராப்ளம் நான் இதில் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஸோ இது கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸிங் முடிஞ்சது அப்படின்னா, ஷிப் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சது அப்படின்னா, ஸோ ஷிப்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் சிஸ்டம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணணும், அதாவது க்ரியேட் ஷிப்மெண்ட்டுங்கிறது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் ஆர்டர்ஸா இல்லாட்டி வித்தின் ஆர்டர்ஸா, அதாவது ஒரு 10 ஆர்டர் இருக்குன்னா 10 ஆர்டருக்கா இல்லாட்டி இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டராங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்துட்டு வேண்டாங்கிறதுனால நான் அக்ராஸ் ஆல் ஆர்டர்ஸ் தான் பை டிஃபால்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் நான் இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பேக்கிங் ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேக்கிங் ப்ராசஸ் இன்கேஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி பேக்குங்கிற இது கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேனுவலாக கூட அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜாப் செட் வந்துட்டு பை டிஃபால்ட் வந்துட்டு வர்றது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ரூல் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது பிக் வேவ் ரிலீஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா நமக்கு அந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் மட்டும் செலக்ட் ஆகலை, அது கேட்சி இஷ்யூவாங்கிறது என்னன்னு தெரில, அதுதான் பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 001ங்கிற இந்த ஆப்ஷன்லேயே நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த பிக் வேவ் ரிலீஸ் ரூல்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷிப்பிங் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ப்ரைஸிங் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் போயிடலாம். பட் ப்ரைஸிங்க்கு முன்னாடி நமக்கு ஒரு சில ரூல் ரோல் எல்லாம் இருக்குது, அந்த ரோல் எல்லாம் அட்டாச் பண்ணோம்னா தான் நம்மளால் ப்ரைஸிங் பண்ண முடியும். பட் பிஃபோர் தட் நமக்கு வந்துட்டு இந்த ஷிப்பிங் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஷிப் பர்சன்டேஜ் பேராமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் அது, மேனேஜ் ஷிப்பிங் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா சார் ஆக்சுவலா இப்போ விசிபிள் அது தெரியலையா? ஓகே, ஒரு நிமிஷம் நான் அதை ரீஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுது சார், பட் லேட்டா. ஓகே, ஓகே, தெரில ஏன் லோட் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஓகே, ஓகே, ஸோ இதில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷிப்பிங் பேராமீட்டர். ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸிங்கில் நமக்கு ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு
ப்ரைஸிங்னு சொல்லும்போது ஜஸ்ட் நம்மளோட அந்த ப்ரைஸ் லிஸ்ட் இந்த ஐட்டம்னா இந்த ப்ரைஸுங்கிற மாதிரி நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதுலேயே உங்களுக்கு லுக்கப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேயே ரூல்ஸ் இருக்கும், அதுலேயே டிஸ்கவுண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதில் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டோட அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இதுதான். ஸோ இந்த ஷிப்பிங் பேராமீட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஷிப்மெண்ட் க்ரியேஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம இதுக்கு முந்தின செட்டப்பில் அதாவது பிக் வேவில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த பிக் வேவில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் சேஞ்சஸ் நம்ம எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷிப் கன்ஃபர்மேஷன் ரூல் நம்ம ஒன்று கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட், ஸோ வெயிட் லெட்ஸ் சே quantity, okay, and volume. So வால்யூமும் அகைன் நான் குவான்டிட்டியே கொடுத்துட்றேன். ஸோ கரன்சி ஆப்ஷனலி நீங்கள் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் கரன்சி மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். பட் இது வந்துட்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிஃபால்ட்டிங். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டிஃபால்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்மெண்ட், அதாவது லெட்ஸே 10 குவான்டிட்டிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டரில் இருக்குது, பட் 20 ஆர் எனிதிங் இருக்குன்னா உங்களுக்கு அது எல்லாமே எப்படி போகணும், எரர் ஆகணுமா, வார்னிங் ஆகணுமா, இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக போகணும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் செட்டப்ஸ் தான், உங்களுக்கு மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு பை ஸ்டாண்டர்டாக வர்றது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் ஆட்டோமேட்டிக்லி, ஸோ நான் இந்த பேக் ஆட்டோமேட்டிக்லியும் இதில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷிப்பிங் மெத்தட் இருக்கும். ஸோ ஷிப்பிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் லெவலில் இன்கேஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ் ஷிப்பிங் மெத்தட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சர் ஷிப்மெண்ட் டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் லெட்ஸே உங்களுக்கு இன்றைக்கே நீங்கள் ஷிப்மெண்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருவீங்க, பட் உங்களுக்கு நாளைக்கு தான் வந்துட்டு லாரி வரப்போகுது, பட் அந்த டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் இன்றைக்கே க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டேட்டில் கூட நீங்கள் ஷிப்மெண்ட் டேட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான். ஓகே, ஸோ இது அகெயின் அந்த ஷிப்மெண்ட்டுக்கு அந்த மேனுவலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸோ மேனுவலாக ரன் பண்ண வேண்டாங்கிறனால நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேரியர்னால் உங்களுக்கு தெரியும், ஸோ எந்த தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து எடுத்து போகிறோம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி அப்டேட்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்போது நீங்கள் இந்த ஐட்டம் வந்துட்டு இந்த இன்வென்ட்ரிலேருந்து எடுத்துட்டீங்க, பட் அந்த அப்டேட் வந்துட்டு இமீடியட்டாக உங்களுக்கு பப்ளிஷ் ஆகணுமா, இல்லை ப்ராப்ளி நீங்கள் வந்துட்டு மேனுவலாக க்ரியேட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ டிஃபரெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளி நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணணும், பட் இந்த கேஸில் வந்துட்டு நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணல, நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கூட நான் செலக்ட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டியூஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ், அதனால நான் இது எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் அண்ட் பேக்கிங் ஸ்லிப்பு. ஸோ பேக்கிங் ஸ்லிப்பில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் தான் உங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியுமாங்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான், ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பிக் ரிலீஸு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த செட்டப்பு, ஸோ அது எல்லாமே நம்ம இதில் ஜஸ்ட் அட்டாச் பண்ணோம். ஸோ பிபிஐ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பிபி பிக்கிங் ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் இன்வென்ட்ரி. ஓகே, இதில் வருது சப் இன்வென்ட்ரி, ஸோ ப்ராப்ளி அதில் மட்டும் வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளி கேட்சி இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
கேட்சி இஷ்யூவாக இருந்ததுனாலும் உங்களுக்கு அதில் பாப்புலேட் ஆகாது. ஒரு சில யாருக்கு மட்டும், ஏன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் காட்டுது, பட் செலக்ட் பண்ணால் மட்டும் செலக்ட் ஆகலை. ஸோ அதுதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது அகெயின் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இதில் அகெயின் நான் கிரியேட் ஷிப்மெண்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதர் தென் தட் எனக்கு வந்துட்டு இந்த ஷிப்மெண்ட் குரூப்பிங் வந்துட்டு பை கஸ்டமர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஷிப்மெண்ட் மெத்தடை வச்சு நான் எதுவும் பண்ணல. ஸோ ஷிப்மெண்ட் மெத்தட்னா உங்களுக்கு ப்ராப்ளி ஏபிடிங்கிறது நீங்கள் ஒரு ப்ராப்ளி ஏபிடின்னு வைக்காமல் ஈவன் தோ அட் ஹையர் லெவல் ஓவர் வியூவாக நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஷிப் ஆர் ஏர்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஷிப் மெத்தட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுவைஸ் உங்களுக்கு ப்ராப்ளி இந்த ஷிப்மெண்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷிப்பிங் மெத்தட் கூட கொடுத்துக்கலாம். பட் இந்த கேஸில் நான் பை கஸ்டமர் மட்டும்தான் குரூப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இது கொடுத்துட்டேன் நான். ஸோ இதில் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. ஸோ இப்போது இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 ரோல் க்ரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. அடிஷன் டு தட் அந்த ப்ரைஸிங் ரோல், ஸோ ஆர்டர் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கூட நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஏன்னா இப்போ ஆர்டர் மேனேஜர் ரோல் நம்ம கொடுத்தோம்னா தான் நம்மளால் வந்துட்டு அந்த சேல்ஸ் ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செக்யூரிட்டி கன்சோலு, ஸோ இதில் EPI யூசர், ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நான் லாகின் பண்ணிக்கிற யூசரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரைஸிங் ரிலேட்டட் ரோல்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. ஸோ இதில் நீங்கள் இந்த மேலே இருக்கிறது உங்களுக்கு ரோல் நேமு, கீழே இருக்கிறது வந்துட்டு உங்களோட ரோல் கோடு. ஸோ இந்த ரோல் கோடில் எப்போவுமே ஓஆர்ஏன்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த உங்களுக்கு ஓஆர்ஏன்னு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஸோ அது எல்லாமே கஸ்டம் ரோல்ஸ். ஸோ கஸ்டம் ரோல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், பட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு. பட் பை டிஃபால்ட்டாக இப்போ நம்ம கஸ்டம் ரோல் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட்லி தெரியாது இல்லையா? இப்போ நமக்கு லெட்ஸே சேல்ஸ் ஆர்டர்லேயே வந்துட்டு சப்மிட் நம்ம டிசேபிள் பண்ணியிருக்குமா எனேபிள் பண்ணியிருக்குமாங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் ரோல் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ப்ரைஸிங் அனலிஸ்ட், ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸிங் மேனேஜர். ஸோ இந்த 3 ரோல் கொடுக்கணும். ஸோ அனலிஸ்ட் கொடுத்தோம், அடுத்தது மேனேஜரும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ 3 ரோல் கொடுத்துட்டோம். ஸோ அடிஷன் டு தட் ஆர்டர் மேனேஜரும் நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதுதான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண வேண்டிய ரோல். ஓகே. வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரோல்ஸ் எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆக்சஸ் கொடுக்கணும். அதாவது எந்த ஒடிக்கல் எந்த பிஸ்னஸ் யூனிட்டுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அது இருந்ததுனா தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிங்க்ரனைசேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். ஸோ அது ரன் பண்ணுறோம்னா நமக்கு அந்த ப்ரைஸிங் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் போயிட்டு ஓகே. ஸோ EPI யூசர், இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டரில் பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு சென்னை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ சேம் யூனிட் தான் இங்கேயும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா?
அடுத்தது pricing analyst. Okay, just one நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எனக்கு அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே. சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஓகே. ஐ மீன் உங்களுக்கு கேட்குறீங்க இல்லை, ஒரு கால் வந்தது, அதான் சரி ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஓகே, ஸோ இந்த 3 ரோல் கொடுத்துட்டோம். ஸோ லாஸ்ட்லி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ரோல். ஓகே, ஸோ ரோல் கொடுத்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சிங்க்ரனைசேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நமக்கு அந்த ரோல் வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ ரோல் சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னா தான் நம்மளால் அந்த ப்ரைஸிங் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுவோம். ஓகே, மேபி கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்கெடியூல் ப்ராசஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி வந்துருக்கான்னு வேணால் செக் பண்ணுவோம்.
ஸோ ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஸோ ப்ராப்ளி இதோட ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஆக்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் அதை சொல்லிடுறேன். ஸோ இப்போது நம்ம கொடுத்த 2 ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ப்ரைஸிங் ரிலேட்டடு, இன்னொன்று ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஐ மீன் 4 ரோல் கொடுத்துருக்கோம், பட் ஒன்று வந்துட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஓடுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த ஆக்சஸ் வரும். ஸோ இதில் நம்ம சேல்ஸ் ஆர்டர்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது முடிச்சுட்டு நம்ம ஷிப்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அந்த வேர் ஹவுஸ் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜர் ரோல்லாம் கொடுப்போம். ஸோ அது நான் உங்களுக்கு அகைன் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டு கிரியேட் இந்த ப்ரைஸிங்கும் இந்த சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 4 ரோல் தான். ஸோ நம்ம கொடுத்த அந்த 3 ரோல் வந்துட்டு ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு, அந்த ஒரு ரோல் வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் கிரியேஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போது ப்ரைஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான், ப்ரைஸிங் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் நோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரைஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி பிபிஐ ப்ரைஸ் லிஸ்ட். ஓகே, பிபி ப்ரைஸ் லிஸ்ட்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ கரன்சி செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இந்த கேஸில் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸிங் சார்ஜ் டெஃபினேஷன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். ஸோ இதில் இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைன் டைப்பு. ஸோ லைன் டைப் யூஸ்வலி உங்களுக்கு சேல் ப்ரைஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துட்றேன். ஸோ டேட் வந்துட்டு டுடேஸ் டேட்டு. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அந்த கால்குலேஷன் மெத்தடு, உங்களுக்கு கால்குலேஷன் ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ காஸ்டிங்லேருந்து இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆன் இதுலேருந்து வரும் உங்களுக்கு. அதாவது லெட்ஸே நீங்கள் ஒரு ஐட்டம் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறீங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ் அப்படின்னா, ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு சில காஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ டோட்டலாக உங்களுக்கு அந்த காஸ்டிங்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் நீங்கள் காஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் இந்த கேஸில் வந்துட்டு நான் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இதில் கொடுக்குறோம். ஓகே, நான் சேவ் அண்ட் எடிட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் அண்ட் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஐட்டம் ஆட் பண்ணணும். நம்மளோட இதில் ஐட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராபப்ளி ஒரு ஐட்டம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டமை இதில் டேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு அந்த ரோல் இருக்காது. ஓகே,
ஸோ இதில் ப்ராடக்ட் டேட்டா ஸ்டூவர்ட், ஸோ இதுதான் அந்த ரோல். ஓகே, ஸோ இந்த ரோலை ஃபர்ஸ்ட்லி நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி இன்வென்ட்ரி மேனேஜர், அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் செயின் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரோலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரோல்ஸ்க்கு வந்துட்டு அசைன்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அகெயின் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். பிபிஐ யூசரில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் டேட்டா ஸ்டூவர்ட். இதில் டிபிஐ இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ சிமிலர்லி அதர் ரோல்ஸ். Next, warehouse manager. So then supply chain administrator. Again inventory. ஓகே, ஸோ ரோல் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் ஒன்று ரன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி. ஓகே, ஸோ ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லிஸ்ட்லாம் கொடுக்கல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு இதை எடுத்துட்டு வரேன். பிகாஸ் உங்களுக்கு எந்த ஐட்டம் சொல்லிட்டு அதில் ஸ்பெசிஃபை பண்ணோம், ஸ்பெசிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸு ஸோ எவ்வளோங்கிறது அதில் கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் அதை வச்சு தான் வந்துட்டு ஃபர்தராக நம்ம அந்த சேல்ஸ் ஆர்டர் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நமக்கு அந்த ஐட்டம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஸோ அது ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ தென் அதை வச்சு வந்துட்டு நம்ம இது க்ரியேட் பண்ணணும், அந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்
வந்துட்டு ஓகே ப்ராப்ளி ஐட்டம் கிளாஸ் இதில் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ரூட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ பிபிஎம் ஐட்டம் கிளாஸ். ஓகே சேவ் அண்ட் ஆட் டீட்டெயில்ஸ். ஸோ சேவ் அண்ட் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். ஓகே ஓகே ஸோ இதில் வந்துட்டு நான் அடிஷ்னலாக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். ஓகே ஸோ இதில் அகெயின் ஓகே ஸோ எனக்கு இதில் வரும் டெம்ப்ளேட்ஸுக்கு கீழே வரும். ஓகே ஸோ பிஃபோர் தட் நான் இது கொடுத்துட்றேன், அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்றோம். ஓகே ஸோ ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ள ஆக்சஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸோ இதில் வந்துட்டு பர்சன் செலக்ட் பண்ணல, குரூப்பே செலக்ட் பண்ணிடுறேன். நான் குரூப் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா let's see ஓகே ஸோ இதுதான் எடுத்துருக்கேன். ஓகே ஸோ இப்போ இந்த ரோல் இருந்தது அப்படின்னா ஸோ ஆர்கனைசேஷன் இதில் அகெயின் பிபிஐ அதுதான் கொடுக்குறேன். ஓகே பிபிஐ இன்வென்ட்ரி. ஸோ இதில் கீழே வந்தோம்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்துட்டு என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும், க்ரியேட், ஆட், அதுக்கப்புறம் மாடிஃபை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் வந்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே ஸோ கொடுத்தேன்னா எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு இதுக்கு வந்துடும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்கணும். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்லி பிபிஐ _ ஐட்டம் டெம்ப்ளேட் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பிபிஐன்னு சொல்லிட்டு வரும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேக் ஷூர் இப்போ அதுதான் செலக்ட் ஆகிருக்காங்கிறது செக் பண்ணி. ஓகே ஸோ இதுதான். ஓகே ஸோ இப்போ இதுலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த யூனிட் ஆஃப் மெஷர் இதெல்லாமே இருக்கும். ஓகே ப்ரைமரி யூனிட் ஆஃப் மெஷர் வந்துட்டு லெட்ஸ் சே பாட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு இன்வென்ட்ரி, ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஸ்டாக்கபிள் இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்துட்டு நான் இது கொடுத்துட்றேன். ஓகே ஸோ இது கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் எனேபிள்ட். ஓகே ஸோ இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக நம்ம இந்த லாட்டு அதுக்கப்புறம் இந்த சீரியல் நம்பர் ஜென்ரேஷன் இதெல்லாமே நம்ம அதில் கொடுக்கல, அதாவது இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கல. ஸோ அதனால நான் இதுலேயும் கொடுக்கல. ஓகேங்களா ஸோ இதுலேயும் ஆசிட்டஸ் தான் வச்சுருக்கேன். ஓகே ஸோ அடுத்தது வந்துட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லி இது எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா சேல்ஸ் ஆர்டர் வந்துட்டு எனேபிள் ஆகலை அப்படின்னா இந்த ஐட்டம் வச்சு நம்மளால் சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளி ஒரு இன்வென்ட்ரியில் போயிட்டு மிஸ்லேனியஸ் ரெசிப்ட் ஆர் ரிசீவ் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணும். ஓகே ஓகே
ஸோ மற்றது எல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ். அந்த பிக்கிங் ரூல் கூட நம்ம அங்கே ஆட்டோ மேனேஜ்மெண்ட் செட்டப்லேயே கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதனால் இங்கே நமக்கு தேவை இருக்காது. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, நான் அந்த ஓடிசி ஃப்ளோவில் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்வாய்ஸிங் பண்ணணுமா இல்லையாங்கிற ஆப்ஷன் தான் நம்ம இதில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இமீடியட் ஓகே, ஸோ இது கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் இன்கேஸ் நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பட் இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு சேல்ஸ் ஆர்டர் ரிலேட்டட் செட்டப்ஸ் வந்துட்டு இதுதான். ஏன்னா உங்களுக்கு பர்ச்சேசிங் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அதனால் நான் அது அகைன் நாங்கள் எடுத்துகிட்டு போகல நான். ஸோ இப்போதைக்கு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். அப்போது நமக்கு பிபிஐ ஐட்டம் கிளாஸுங்கிற இந்த ஐட்டம் கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இதை வச்சு உங்களுக்கு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ பிபிஎம் ஐட்டம் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம் கிளாஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐட்டம் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு அகெயின் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு க்ரியேட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் இஸ் பிபிஐ. ஓகே, ஸோ இப்போது நம்ம கேஸில் ஒன்று தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நமக்கு ஒரே ஒரு ஐட்டம் கிளாஸ் தான் இருக்குது. பட் இன் ரியல் டைம் உங்களுக்கு மோர் தென் அட்லீஸ்ட் 10-20 ஐட்டம் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெம்ப்ளேட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ சேல்ஸ் ஆர்டருக்கு எனேபிள்டா, இன்வென்ட்ரி எனேபிள்டா, ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் தான் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐட்டம் லெவலில் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிபிஐ அண்டர்ஸ்கோர் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் டெம்ப்ளேட், ஸோ அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஐட்டம் கிளாஸ் லெவலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேனுவல் ஐட்டம் நம்பர் ஜென்ரேஷன் அண்ட் மேனுவல் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ எதுவுமே நம்ம ஆட்டோமேட்டட் வே கொடுக்கல. ஸோ அதனால இது எல்லாமே வந்துட்டு நமக்கு மேனுவல் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஜஸ்ட் நான் சாண்டல் சோப்ஸ் இன் பல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஐட்டம் நம்பர் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவ், அதே மாதிரி ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் வந்துட்டு ஆக்டிவு. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம அங்கே டெம்ப்ளேட்டில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு நமக்கு இங்கே பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம ஐட்டம் கிளாஸில் இல்லாதது நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலி உங்களோட இந்த ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம கேஸில் ஒரே ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறனால அது உங்களுக்கு பை டிஃபால்ட் இதில் இருக்கும். பட் இன்கேஸ் உங்களோட ஆர்கனைசேஷன் மிஸ் ஆகிருக்குன்னா அது நீங்கள் ஆட் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் உங்களோட ஐட்டம் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ ஐட்டம் கேட்டகரிஸ் இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஐட்டம் கேட்டகரிஸ் வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் ஜஸ்ட் ரேண்டமாக ஒன்று எடுத்துக்கிறேன். பட் ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் ஐட்டம் கேட்டகரி எடுக்கல. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ஐட்டம்ங்கிற மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் கேட்டகரியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஐட்டம் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, இன்டர்னல் ஆர்டர் எனேபிள் பண்ணிட்டுருக்கோம். So probably a internal order enable பண்ணலையே. ஓகே, ஸோ இதில் இல்லை இன்வென்ட்ரி. இதுலேயும் இல்லை. ஆர் பர்ச்சேசிங். இல்லை. ஓகே, இதுலேயும் இல்லை. ப்ராப்ளி கேட்டகரிஸ்னால இஷ்யூவான்னு தெரியல. இன்டர்னல் ஆர்டர்ஸ் எனேபிள் பண்ணலையே. I think சேல்ஸ் ஆர்டரில் தான் சம்வேர் கொடுத்துருக்கோம். பட் இன்டர்னல் ஆர்டர்கிட்ட இல்லையே. கஸ்டமர்
orders enabled, customer audit, customer orders. சார் அங்க இன்டர்னலி டிரான்ஸ்ஃபரேபிள் நோ கொடுத்துருக்கோமே அதனாலயா? ஆமாம், அது நோ தான் கொடுத்துருக்கேன். பட் அது எஸ் கொடுக்கணுமா? இல்லை, இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபரபிள் வந்துட்டு அது நமக்கு மேண்டேட்ரி இல்லை. பிகாஸ் இப்போது இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து நமக்கு ரெக்வசேஷன் பிஓக்கு ஆட்டோமேட்டிக்காக போகணும். அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போகணுன்னா தான் அது தேவை. ஓகே, லெட்ஸே. பட் ஐ டோன்ட் திங்க் இது மேண்டேட்ரின்னு நினைக்கிறேன். என்ன ஆப்ஷன்னால இது மேண்டேட்ரி ஆகுதுன்னு தெரியல. சார் அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் எஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால அது மேண்டேட்ரி ஆகுது. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டிரான்சாக்ஷன் எனேபிள்ட் எஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்க, அதனாலயா? ஓகே, மேபி இதை நோ கொடுத்து வேணா செக் பண்ணி பார்க்குறேன். மேபி அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் கரெக்டு. ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் அதில் கொடுத்துட்டு இதில் கொடுக்காம விட்டனால வந்திருக்கா? ஆமாம், மேபி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபரபிள் எனேபிள் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டையும் திருப்பி எனேபிள் பண்ணுவேன். ஓகே, ஃபைன். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு அகைன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஐட்டம் ஓகே. ஓகே, ஸோ இந்த யூனிட் ஆஃப் மெஷர் இதெல்லாமே நமக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் பேசிக்லி. அதாவது நம்மளோட இது ஐட்டம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான். ஓகே, ஓகே. ஸ்டார்ட் டேட், டுடேஸ் டேட், பேஸ் ப்ரைஸ் லெட்ஸே ஒரு 1200. ஓகே, ஸோ இப்போதைக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்னால் நமக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இன்கேஸ் நமக்கு இந்த ப்ரைஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த ப்ரைஸ் எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிடலாம். பட் ஃபார் நவ் டைம் பீயிங் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலோவ் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும் ப்ரைஸிங்கில் அப்படின்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அதிலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு சேம் தான், அதாவது சேல் ப்ரைஸு. ஸோ இது ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுவும் அகெயின் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் லைன்ஸில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த செட்டப் தான் நமக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ இதில் இந்த ஆக்சஸ் வந்துட்டு நமக்கு அந்த பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸில் என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே வரணும். ஓகே, ஸோ ஐ திங்க் அதில் காமன் கொடுத்துருக்கோம். காமன் கொடுத்துமா என்டர்பிரைஸ் கொடுத்துமான்னு தெரில. ஸோ அது மட்டும் செக் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு காமன் கொடுத்துருவோம். ஸோ இன்கேஸ் அதில் காமன் இல்லை அப்படின்னா
ஸோ ப்ராப்ளி காமன்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ இது கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் இருக்கும், பட் இட்ஸ் ஐ மீன் லாஜிக்கலி அப்ரூவல் கிடையாது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆப்ஷன் தான் வந்துட்டு நேம்ட் அஸ் அப்ரூவ். ஓகே ஸோ நான் ஜஸ்ட் அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஸோ அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டப்பு. ஸோ ப்ராப்ளி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் மாறிடும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு செட்டப்பு. ஓகே ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ப்ரைஸ், பட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சேம் தான். ஸோ ப்ராப்ளி இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ரிட்டர்ன்ஸு. ஸோ ரிட்டர்ன்ஸ்னால் உங்களுக்கு ஐட்டம் திருப்பி வருது, ஏன்னா ஒரு சில இது இருக்கும், உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கஸ்டமர். ஸோ கஸ்டமர் வந்துட்டு இன்கேஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஸோ அதே ப்ரைஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறோமா, இல்லாட்டி அந்த ப்ரைஸ் லிஸ்ட் சேஞ்ச் ஆகுமா, இல்லாட்டி எல்லா ஐட்டம்ஸுக்கும் ஒரே ஆப்ஷன்ஸ் தானா, இல்லை ஒரு சில ஐட்டம்க்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ஒய்ஜி ப்ரைஸ் இருக்குது, இன்னொன்றுக்கு வந்துட்டு ப்ராப்ளி வேறு ப்ரைஸ் இருக்குமா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது க்ரியேட் பண்ணோம், ப்ரைஸிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதாவது நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நேமில் வந்துட்டு நம்ம ஒரு லுக்கப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது இன்னொரு டேப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். சார் ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லை. ஓகே ஸ்டில் அப்படிதான் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஓகே சார். ஓகே ஓகே ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸு. ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் போயிட்டு குளோபல் சர்ச்சில் போனோம் அப்படின்னா, ஸோ இதில் ப்ராபப்ளி ஸ்டாண்டர்ட் லுக்கப்பு. மேனேஜ் ஸ்டாண்டர்ட் லுக்கப்ஸ். ஓகே இதில் ORA_QP, சாரி ORA மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ QP_PR pricing. Pricing segment இதுதான் நினைக்கிறேன். Yeah, that is true. ஸோ இதில் strategies.
ஆப்ஷன்ஸ் ஹைட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, மேபி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஓகே ஃபைன், அது பார்ப்போம். மீன்வேல் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியும் இந்த கஸ்டமர் ப்ரைஸிங் ப்ரொஃபைல் மட்டும் வெயிட் பண்ணிடலாம். EPI ஸ்பேஸ் அந்த லுக்கப் ஏன் வரலன்னு பார்க்கணும். ஸோ நான் அது பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ மீன்வேல் இந்த 2 செட்டப் பண்ணிடும். ஸோ அது சார் ஸ்டாப் ஆக்சுவலா எங்களுக்கு அந்த ஸ்கிரீன் விசிபிளா இல்லை. இது தெரியுதா உங்களுக்கு? அந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்க்ரீன் அது தெரியலையா? சார் ஆக்சுவலா அந்த ஸ்டாண்டர்ட் லுக்கப்ஸ்லேயே தான் இருக்கு. ஓகே, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அதுதான் தெரியுதா? இன்னும் க்ளோஸ் ஆகல சார், அதே தான் இருக்கு. மேபி என்னோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஸ்டில் உங்களுக்கு அதே ஸ்க்ரீனில் தான் இருக்கா? இப்போ விசிபிளா இருக்கு. ஓகே, சரிங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த லுக்கப் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ ப்ராப்ளி அது லுக்கப் வேணால் நான் ஸ்டாண்டர்ட் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மீன்வெல் இன்னும் 2 கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேல்ஸ் ஆர்டர் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ப்ரைஸிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 செட்டப் மட்டும் நமக்கு இன்னும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லி என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸிங் மெக்கானிசம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிபிஐ ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொடுத்துட்டு ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு இதுக்கு டேக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு டிஃபால்ட் கரன்சி வந்துட்டு ஐஎன்ஆர். ஸோ அதனால நான் ஐஎன்ஆர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷனலி நீங்கள் வந்துட்டு இதுவும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த கார்ப்பரேட் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு லெட்ஸ் சே ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்னா ஸோ இதில் அந்த கரன்சி லெட்ஸ் சே யூஎஸ்டிக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூஎஸ்டிக்கு அந்த டேட்டில் என்ன ரேட் இருக்குங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலி கார்ப்பரேட்டில் வந்துட்டு டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ ரியல் டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸல் அப்லோட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் அது இல்லாமல் நீங்கள் மேனுவலாக கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் இது கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நான் டுடேஸ் டேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் நான் இந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கிறேன், அதாவது ப்ரைஸ் லிஸ்ட்டும் சரி கரன்சியும் சரி. ஓகே, ஸோ சேவ் அண்ட் எடிட். ஸோ எடிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உள்ள பேஜுக்கு உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அந்த ப்ரைஸ் லிஸ்ட் இதுக்கு முன்னாடி செட்டப்பில் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த அந்த செக்மெண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டு, சீலிங் ப்ரைஸ் லிஸ்ட் இதெல்லாமே. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ரூல் பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் வைஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக்மெண்ட் வைஸ் ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு
ப்ராப்ளி ஃப்ளோர் ப்ரைஸ் லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி ஏரியா. அதாவது ஒரு ஆர்க்கு இன்னொரு ஆர்க்கு உங்களுக்கு வேறு இருக்குன்னா அந்த கேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்லேயே ஒரு சீலிங் க்ரைட்டீரியா இருக்குன்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக்மெண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி இதில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை டேக் பண்ணணும். அதாவது இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதில் டேக் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ பார்த்தப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸில் இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு மாறிடும். ஓகே, ஸோ இதில் ஓகே, ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இதில் ஓகே கொடுத்தேன். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குன்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் வந்துட்டு உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ இது அகெயின் உங்களுக்கு மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது, பட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ், ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இதில் உங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது அகெயின் பை பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஷிப்பிங் சார்ஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் பண்ணல. ஓகே, ஸோ ப்ராப்ளி இது நம்ம செகண்ட் யூஸ் கேஸுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷிப்பிங் சார்ஜஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஐ மீன் செக்மெண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் அண்ட் அப்ரூவ். ஸோ அகெயின் இது வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் டேக் பண்ணிடுவோம். அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் சொன்னோம் இல்லையா, சாரி கஸ்டமர் ப்ரைஸிங் ப்ரொஃபைல். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதை டேக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ப்ராப்ளி மீன்வெல் அது வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும் இது. ஓகே, ஸோ மீன்வெல் நம்ம வந்துட்டு இந்த கஸ்டமர் ப்ரைஸிங் ப்ரொஃபைலும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆட் ஓகே, கஸ்டமர் நேம் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேபி ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் திஸ் நம்ம இதுவும் பார்த்துடலாம். கஸ்டமர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கஸ்டமர்னா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் அதுவும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபைனான்ஸில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நமக்கு அது எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிற ஐடியா வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருங்கிறது வந்துட்டு உங்களுக்கு காமன் மாஸ்டர் டேட்டா. ஏன்னா ஃபஸ்ட்டு லெக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து தான் வந்துட்டு நமக்கு ஃபைனான்ஸுக்கே இந்த டேட்டா பாஸ் த்ரூ ஆகி போகும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த டேட்டா எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இதுக்கு என்ன ரோல் வேணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இதுக்கு பை டிஃபால்ட் அந்த ரோல் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் ஆட் பண்ணல. பட் இன்கேஸ் நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரிசீவபிள்னு இருக்கும். ஸோ அந்த ரிசீவபிளில் உங்களுக்கு இந்த பில்லிங் இருக்கும். ஸோ இந்த பில்லிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் கஸ்டமர் இருக்கும். ஸோ க்ரியேட் கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கஸ்டமர் டேட்டா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, அதாவது க்ரியேட் பண்ண டேட்டா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேனேஜ் கஸ்டமர்ஸ், இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா நியூ கஸ்டமர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு கஸ்டமர் நேம். ஓகே ஓகே, பிஃபோர் தட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி, ஸோ இதை வந்துட்டு எய்தர் கஸ்டமர் சொல்லுவாங்க இல்லாட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆரக்கிளில் டிசிஏன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இந்த டிசிஏ மாடியூலில் உங்களுக்கு கஸ்டமரும் இருக்கும் சப்ளையரும் இருக்கும். அதாவது நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும்போது சப்ளையர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையர் டேட்டா வந்துட்டு டிசிஏ மாடியூலில் ஸ்டோர் ஆகுது.
ஸோ சிமிலர்லி இங்கே நம்ம கஸ்டமராக க்ரியேட் பண்ணுறது கூட உங்களுக்கு அங்கே டிசிஏ மாடியூலில் பார்ட்டியாக க்ரியேட் ஆகும். அப்போது அதில் பார்க்கும்போது நமக்கு ஜஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம கஸ்டமர் அதாவது ரிசீவபிள் ஆர் பேபிளில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அது சப்ளையராக கஸ்டமராங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கஸ்டமருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி ஐடி வந்துட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அட் ஹை லெவல். ஸோ எந்த மாடியூலில் போய் அது டேக் ஆகுங்கிறது. இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், அதே மாதிரி சைட் இருக்கும். ஸோ இப்போ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ லெட்ஸே என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் கூட்ஸ் ஆர் 2 டைப் ஆஃப் ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு ப்ராபப்ளி அந்த சோப்ஸ் அண்ட் அதர் எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அதை இன்னொரு டைப் ஆஃப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், லெட்ஸே ரா மெட்டீரியல் ஃபார் டெக்ஸ்டைல். ஓகே, ஸோ இதுவும் நான் வச்சுருக்கேன். அப்போது எனக்கு இந்த கஸ்டமர் வந்துட்டு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பர்ச்சேஸ் பண்ணுறாரா இல்லை எனக்கு வந்துட்டு எஃப்எம்சிஜி கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரான்னு தெரியணும் அப்படின்னா நான் வந்துட்டு இதில் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணும். அப்போ அது நான் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் என்னென்னா இன்கேஸ் எனக்கு இந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுலேயே கஸ்டமர் நேம் கொடுக்கும்போதே ஹைஃபன் டெக்ஸ்டைல்னு கொடுத்துருவேன். பட் எனக்கு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கிறனால ஸோ லெட்ஸே ரிலையன்ஸ் ரீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர். ஸோ ரிலையன்ஸ் வந்துட்டு எனக்கு கஸ்டமர். ஓகே, அப்போது இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது டெக்ஸ்டைல். ஸோ இதே கஸ்டமர் எனக்கு வந்துட்டு எஃப்எம்சிஜிலையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறாருன்றது அப்படின்னா நான் இன்னொரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ கஸ்டமர் வந்துட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் தான் இருக்கும், அக்கௌண்ட் மட்டும் எனக்கு வேறு மாறும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது ஒரு கஸ்டமருக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ சிமிலர்லி எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைட்ஸ் இருக்கும். ஸோ சைட்டுன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு அட்ரஸை தான் சைட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அம்பத்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அண்ணா நகர் ஒரு சைட்டு, அம்பத்தூர் ஒரு சைட்டு. ஓகே, ஸோ இப்போது அண்ணா நகர் சைட்டும் அம்பத்தூர் சைட்டும் வந்துட்டு கம்ஸ் அண்டர் டெக்ஸ்டைல். இதே மாதிரி எனக்கு வந்துட்டு எஃப்எம்சிஜிக்கு கீழே லெட்ஸே நந்தனம் அண்ட் இன்னொரு சைட் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் அதுக்கு கீழே போகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கஸ்டமர் டேட்டா வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, இப்போது எனக்கு லெட்ஸே இந்த கஸ்டமர் சொன்னோம் இல்லையா, இந்த ரிலையன்ஸ் ரீட்டைலுங்கிற கஸ்டமர், இது வந்துட்டு கஸ்டமர் காமனாக இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு டெக்ஸ்டைலுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு இது ஒரு அக்கௌண்ட் இருக்குது எஃப்எம்சிஜி. இப்போது இந்த எஃப்எம்சிஜியோட அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட் எனக்கு பார்க்க வேண்டாம், இல்லாட்டி இந்த யூனிட் பார்க்க வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இதில் ஸ்பெசிஃபிக் டு பிஸ்னஸ் யூனிட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் யூனிட்லேருந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் என்னால் சேல்ஸ் ஆர்டர் போட முடியும். அதே இது நான் செகண்ட் யூனிட்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் இது பார்க்கக்கூட முடியாது, அதாவது இந்த கஸ்டமர் பார்க்கக்கூட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் நமக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் அட்ரஸ். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர்பிரைஸ். ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ இந்த அக்கௌண்ட் அட்ரஸ் செட்டு கொடுக்குறோம் இல்லையா, இது வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ் யூனிட் அசைன்மெண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிஸ்னஸ் யூனிட் அசைன்மெண்ட்டில் இந்த என்டர்பிரைஸ் இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம ஒரு சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போது நம்மளால் அந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் யூனிட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான்.
ஓகே, ஸோ நான் அந்த டேட் மாற்றிக்கிறேன். டேட் மாற்றிட்டு குவிக்லி நான் ஒரு கஸ்டமர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ the name just Chennai sets 0002. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டோம். ஸோ அட்ரஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அட்ரஸ் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அட்ரஸ் பர்பஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸ் நம்ம பில் டூக்கு யூஸ் பண்ண போகிறோமா இல்லாட்டி ஷிப் டூக்கு யூஸ் பண்ண போகிறோமாங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதாவது நம்ம சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த க்ரியேட் ஆன சேல்ஸ் ஆர்டர் வந்துட்டு எனக்கு இதுதான் வந்துட்டு கஸ்டமரோட பில்லிங் அட்ரஸ். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் காட்டும் இல்லையா, ஷிப்பு வந்துட்டு வேறு லொக்கேஷனாக இருக்கும், பில் வந்துட்டு இன்னொரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு இங்கே. ஓகே, ஸோ பில் டூவும் ஷிப் டூவும் ஒரே அட்ரஸா இல்லை வேறு அட்ரஸ்னால் இது ஃபர்ஸ்ட் நம்ம பில் டூ கொடுத்துட்டு ரெண்டாவது அட்ரஸ் நம்ம ஷிப் டூன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஷிப் டூன்னு கொடுத்துட்டு அதை அகைன் இந்த கஸ்டமர் கூட டேக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது ரிலையன்ஸ் ரீட்டெயிலுங்கிற கஸ்டமர் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு என்டர்பிரைஸ் லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கஸ்டமருக்கு ப்ரைஸிங் ப்ரொஃபைல் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பை கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸிங் மெக்கானிசம்லாம் மாறும். ஸோ அதனால அந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரைஸிங் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி லைன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமர். ஸோ ப்ராப்ளி ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட ஆல்ரெடி இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணிட்டு டேட் வந்துட்டு இன்னைக்கு டேட்டு. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட்ஸ் தான். அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட், ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் யூனிட் இல்லாட்டி லீகல் என்டிட்டிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் என்டிட்டிஸ்ன்னு சொல்லும்போது, லீகல் என்டிட்டிஸ்னால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் டேமாக இருந்தால் கூட, ஸோ லீகல் என்டிட்டின்னு இங்கே என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ லெட்ஸே ரிலையன்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியா சினாரியோவில் ஜிஎஸ்டி இருக்கிறனால நமக்கு ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, அதே இது நம்ம சைனா எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ப்ராப்ளி அட்லீஸ்ட் 5-6 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும். ஸோ ப்ராப்ளி ஒன்று வந்துட்டு தைவான் ப்ராவின்ஸில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஜென்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ ரெண்டுத்துக்கும் 2 டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த கேஸில் வந்துட்டு நம்ம இதை எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதாவது எந்த பிஸ்னஸ் யூனிட் எந்த லீகல் என்டிட்டி இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் இந்த ஆப்ஷன். பட் இது உங்களுக்கு மேண்டேட்ரி இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இந்த யூனிட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இது கொடுக்கணும். அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனா பிஸ்னஸ் யூனிட்லேருந்து யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகணுங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனல் செட்டப் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மேண்டேட்ரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ ஈவன் இந்த ஷிப்பிங் சார்ஜ் லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, நம்ம கூட அங்கே கொடுக்கும்போது எதுவும் வரல, பிகாஸ் நம்மளோட யூனிட்டுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ அதுதான். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஐட்டம் இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐட்டம் டேக் ஆகிடும். எந்த இன்வென்ட்ரி கூட இந்த ஐட்டம் டேக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த இன்வென்ட்ரி எந்த இது கூட இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த ஐட்டமோட ப்ரைஸ் தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாம் போக உங்களுக்கு லாஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் போடும்போது இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு எனக்கு ஒரு 10 குவான்டிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளி உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 குவான்டிட்டிஸ் வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்வென்ட்ரி மாடியூலோட லிங்க். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு டைம் இருக்கா? பார்க்கலாமா சேல்ஸ் ஆர்டர்? ஆக்சுவலா எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க. ஓகே, சார் அப்போ சார் ஆக்சுவலா இன்ஸ்டன்ஸ் அந்த பெர்மனெண்டா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? இன்ஸ்டன்ஸ் பர்மனெண்ட்டாக இல்லைங்க. இப்போ என்னோடதுமே வந்துட்டு 2-3 டேஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நான் திருப்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் என்னோடதுமே இருக்குது. ஸோ ப்ராப்ளி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனலி உங்களுக்கு இது செட்டப் எல்லாமே நீங்கள் இது எடுத்து வச்சுக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எதுலன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும் அந்த கான்ஃபிகரேஷன் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு புதுசாக வர இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். பட் ரெஃப்ரெஷ் ஆகாத இன்ஸ்டன்ஸ்ன்ட்டு நம்மகிட்ட இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஆன் ப்ரெமிஸில் போட்டோம்னா தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நிறைய பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனால ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸுமே நான் இப்போ மார்னிங் போட்ட செட்டப் தான் இதெல்லாமே. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இதுவே காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. சரிங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வீக் இது பார்ப்போம். ட்ரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இருக்கும். நான் அதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். மே 1 லீவ் தானா? இல்லை அன்னைக்கு பார்க்கலாங்களா? நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் அவைலபிளா இருக்க மாட்டோம் சார். அதனால கொஞ்சம் மே 1 இருந்தா எங்களுக்கு ஓகே தான். ஓகே, சரி, நான் அதை பார்க்குறேங்க எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மே 1 மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கால்ஸ் எப்போ இருக்குன்னு தெரில. ஸோ நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதில் குரூப்பில் பிங் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளம் நீங்களும் அவைலபிளாக இருந்தால் கிளாஸ் மே 1 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார்.